குவைத் துபாயில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருந்தீங்க கடந்த வீடியோவில். 1 கிலோ மிளகா, பச்சை மிளகா இங்கே 800 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னு. இதுதான் எனக்கு தேவை. அங்கேருந்து நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண தமிழனுக்கு தெரியும். மீடியாக்கள் நிறையா மறைக்குது, மக்கள் எதையும் மறைக்க தேவையில்லை. ஆனால் ட்ரம்ப்புங்கிற மனுஷன் தனக்கு விழக்கூடிய அடியை மறைக்கிறதுக்கு 5 நாட்கள் போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். அதைத்தான் இந்த வீடியோவில் தோல்வியடைந்த ட்ரம்ப் அப்படிங்கிற அந்த ஹெட்லைனில் நம்ம பேச போகிறோம். இலங்கையை வைத்து ஈரான் ஒரு சூப்பரான ஒரு வியூகம் ஒன்று வகுத்திருக்கு. இது இந்தியாவுக்கான பாதிப்பா இல்லை இந்தியாவுக்கான ப்ளஸ்ஸா? இப்படி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. அடித்து துவச்சி தும்சம் பண்ணியிருக்காங்க ஈரான். அது குறித்த லேட்டஸ்ட் வீடியோக்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பாண்டிச்சேரியில் மினி திருப்பூர் அறிமுகம். ஜவுளித்துறை வரலாற்றில் முதன்முறையாக நேரடி விற்பனை நிலையம் உங்கள் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். துணிகளை உற்பத்தி செய்பவர்களே நேரடியாக சந்தைப்படுத்துறதுனால வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில தரமான அனைத்து விதமான ஜவுளி துணிகளும் இங்கு கிடைக்கும். நேரடியாகவோ ஆன்லைன் வழியாகவோ ஒரு துணியானாலும் சரி, ஹோல்சேல்ல வாங்கினாலும் சரி, உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது தி திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். தொடர்புக்கு 7708011123. இஸ்ரேலிய ஊடகங்கள்லாம் இப்போ ஜோர்டானுடைய மன்னர் அப்துல்லாவை அவர் அடிமை தான், ஆனால் அவர் சிறந்த அடிமை கிடையாது, கிடையாது, கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. வாயப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அவரை அப்படித்தான் இஸ்ரேலிய ஊடகங்கள் கிண்டல் பண்ணியிருக்காங்க. நிறையா நெட்டிசன்கள் இஸ்ரேலில் இருக்கிறவங்க ஜோர்டானுடைய மன்னரை வெவ்வேறு வடிவங்களில் வடிவமைச்சு அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. அதாவது ஒட்டமன் பேரரசில் இருந்தே இவங்க சிறந்த ஒரு ஸ்லேவ் அப்படிங்கிற பேர் வாங்கினவங்க. அந்த வகையில் இவர் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் இப்போது ஜூஸினுடைய வருத்தமாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஈரானிய ஏவுகணையை தெற்கு இஸ்ரேல் வரைக்கும் வர்றதுக்கு இவர் அனுமதிச்சிருக்காரு. இந்நேரம் அவர் ஏர்பேஸை மூடி இருக்க வேண்டாம் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எகித் அப்படிங்கிற நபர் இப்போது ட்ரம்ப்பை கடுமையாக சாடியிருக்கார். அதாவது அமெரிக்கா ஒரு போரில் கூட ஜெயிச்சது கிடையாது. கடந்த 60 ஆண்டு கால வரலாற்றில் ஒரு முழுமையாக ஒத்த போரில் கூட அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜெயிச்சதா வரலாறே இல்லை. ட்ரம்ப்பு ஒரு மாபெரும் தேசமான அமெரிக்காவுக்கு தாங்க முடியாத அவமானங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். சொன்னது யாரு? இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர். குவைத்தில் அமெரிக்க போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி 2-3 தளங்களில் வெரிஃபை பண்ணோம். நிறையா சேட்டலைட் சேனல்களில் இந்த செய்தியை போடல. பட் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய விஷுவல் ஒன்று அதை கன்ஃபார்ம் பண்ணுச்சு. அதாவது ஒரு போர் விமானம் விபத்துக்குள்ளாகக்கூடிய காட்சி கிடச்சிது. அது எங்கே அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது டெக்சாஸ் சலூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. அந்த கடை குவைத்தினுடைய சல்மியா அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் சொல்கிறாங்க நம்முடைய நண்பர்கள். சரி, இப்போ குவைத்தில் ஒரு அமெரிக்க போர் விமானம் தாக்கப்பட்டு விபத்துக்குள்ளானதாக ஈராக்கினுடைய அல் அகத் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சி அவங்களும் அதை உறுதிப்படுத்துகிறாங்க. இப்படி டபுள் வெரிஃபிகேஷன் பண்ணதற்கு பிறகு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ காட்சிகளை பாருங்கள். இங்கே இருக்கு இல்லையா, இது கட்டடம். வரக்கூடிய காட்சி டைரெக்டாக ட்ரோன் பார்த்தீங்கன்னா கீழே விழுது. அட்டாக் செய்யப்பட்ட ட்ரோன் அப்படி கீழே விழுது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் வீடியோவாக நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரூஃப். சரியா? தேனா அப்படிங்கிற கப்பல் அது ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதை அமெரிக்கா தான் அடிச்சு விட்டாங்க. இப்போது அதில் இருக்கக்கூடிய மாலுமிகள்லாம் இறந்து போயிட்டாங்க. பயிற்சிக்காக வந்தவங்க. இதெல்லாம் இலங்கையில் நடந்துச்சு. இந்தியாவும் இலங்கையும் தான் ஈரானுக்கு உதவி செஞ்சாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இலங்கைக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் ஈரான் அதை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கை ஒரு நட்பு நாடு. எங்கே? யாருக்கு? ஈரானுக்கு. நட்பு நாடுகளுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது மூடப்படாது அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுக்கு யாரெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இலங்கையும் இந்தியாவும் எங்களுடைய நட்பு நாடு தான்ங்கிறத தெளிவுபடுத்துகிறாரு ஈரானுடைய செய்தி தொடர்பாளர். இது தொடர்பாக ஈரானுடைய தூதர் பேசியிருக்கக்கூடிய friend country. As I told you, Hormuz Strait is not close to our friend country's vessels. சூப்பராக சொல்லிட்டார். இதுக்கு மேலே என்ன ஆதாரங்கள் தேவையில்லை. ஒரு அவசர செய்தி அப்படின்னு அமெரிக்காவில் இருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்லாம் சொல்லுது. அது என்னன்னு பார்த்தா, ஜனாதிபதி ட்ரம்ப், பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய மோதல்களுக்கு மத்தியில்
முழுமையாக தீர்வு காண்பது தொடர்பாக ஒரு 5 நாள் நான் கேப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? நான் ஈரானுடைய எரிசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. இப்போதைக்கு போகிற ஒத்தியும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஈரானுடைய மின்சார கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டமும் கைவிடப்படுவதாக அவர் அறிவிச்சிருக்காரு. கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை யாரோட? ஈரானோட அவர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா அவரே சொல்கிறார். இதற்கு ஈரான் என்ன பதில் சொல்ல போகிறாங்கங்கிறது தெரியல. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னது யார்? பிரசிடென்ட் ட்ரம்ப். அது தொடர்பான ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். I told him, I said, Dan, if you don't mind, stay in the situation room and you watch all those attacks that we're hitting those guys with, and they don't know what's happening. Their Navy's gone, their Air Force is gone, their anti-aircraft is all gone, it's all gone, their radar is all gone, their leaders are all gone, the next set of leaders are all gone, and the next set. இதுக்கு மேலே விட்டா அழுதுருவார் போல். சரி விடுங்க, 5 நாள் கேப் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. இவர் தான் 5 நாள் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஈரான் சைடில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இல்லை, செய்து காண்பித்திருக்கக்கூடிய விஷயம் பெரிய காமெடி. எப்படி தெரியுமா? ஹார்மோஸ் நீரிணையை மறுபடியும் திறக்கிறதுக்கு 48 மணி நேரம் ஃபஸ்ட்டு கெடு விதித்து பார்த்தாரு ட்ரம்ப். ஆனால் ஈரான் மசீர மாதிரி தெரியல. இப்போது 5 நாட்கள் போர் நிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை வேற சொல்லி பார்க்குறாரு. நீ 48 மணி நேரம் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கப்புறம் பெரிய அட்டாக்கை நடத்தியிருக்கணும். ஆனால் அதை செய்யாமல் அடுத்த 5 நாள் போரே பண்ண மாட்டேன் அப்படின்னு காலில் விழுகிறது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைன்னு தெரியல. வெள்ளைக்கொடி காட்டிய வேந்தே அப்படின்னு தான் சொல்லணும் போல். சரி, அப்படி என்றால் வெள்ளைக்கொடி வேலை செய்யவில்லையா அப்படின்னு 23ஆம் புலிகேசில் வரக்கூடிய வடிவேலு மாதிரி ஆயிடுச்சு ட்ரம்ப்பினுடைய நிலைமை. இப்போ ஈரான் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? அந்த ஹார்மோஸ் ஏவுகணை நீரிணை இருக்குல்ல, அதை திறக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு இவர் கேட்குற மாதிரி ஒரு வாசகங்கள் எழுதுகிறாங்க. அதை எழுதி ஒரு ஏவுகணையில் ஒட்டுறாங்க. ஒட்டி பக்கத்தில் ட்ரம்ப்போட ஃபோட்டோவையும் வச்சுறாங்க. அப்போது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற மாதிரியான அந்த புகைப்படத்தை வேவ் 76 அப்படிங்கிற அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணை இருக்குல்ல, அதில் வச்சு ஏவுறாங்க. இதை விட ட்ரம்ப்புக்கு பெரிய அவமானம் எதுவுமே இருக்க முடியாது. ஈரானுடைய ஆயுத களஞ்சியம் அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அமெரிக்கா மற்றும் சியோனிசம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போது ஈரான் செய்யக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே சிறப்பான சம்பவங்களாக இருக்குது. அது ட்ரம்ப்பை அவமானப்படுத்தக்கூடிய சம்பவங்கள். இதெல்லாம் ஒரு படிக்கு மேலே போய் ஈரானிய ஊடகங்கள் இந்த 5 நாள் போர் நிறுத்தத்துக்கு ஈரானை கூப்பிட்டுருக்காருல்ல ட்ரம்ப்பு, அதை அவங்க எப்படி சொல்கிறாங்க? ட்ரம்ப் ஒரு கோமாளி அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க. ஒட்டுமொத்த ஈரானிய ஊடகங்களும் ட்ரம்பை பார்த்து கோமாளி அப்படின்னு சொல்வது வேதனைக்குரியது வார்த்தைகள். நீ ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இரு, நான் ஒரு பக்கம் குர்திஸ்தான் பக்கம் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஈரான் என்ன பண்ணுறாங்க? குர்திஸ்தான் சேர்ந்த அந்த பிரிவினைவாத குழுக்கள் மீது இப்போ அட்டாக்கை செய்ய தொடங்கியிருக்காங்க. உள்நாட்டு போருக்கான விதையை தூண்டிவிட்ட அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க நடத்தக்கூடிய அந்த போர் அப்படிங்கிறது நீட்சி பிராந்திய போராக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், இந்த லோக்கல் பாலிடிக்ஸை சமாளிக்கிறதுக்கு ஈரான் விட்டிருக்கக்கூடிய ஏவுகணை அங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு படைகளை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்கிறாங்க. இது தொடர்பான காட்சிகளும் ரிலீஸ் ஆகிருக்கு. தொடர்ச்சியாக மிசைல் மூலியமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நேராக குர்திஸ்தான் பக்கம் போயிட்டுருக்கு. கிரெம்ளின் ஒரு நடுங்க வைக்கக்கூடிய அணு ஆயுத எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதாவது ஈரான் விவகாரத்தில் பதற்றங்கள் வெடித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாஸ்கோ சிவப்பு கோட்டை வரைஞ்சிருக்கு, எல்லைக்கோட்டை போட்டிருக்காங்க. பெஸ்கோவ் யார்? ரஷ்யா சைட்லேருந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களுக்கு அமெரிக்கா திட்டமிடலாம், ஃபியூச்சரில் மீள முடியாத விளைவுகளை அது ஏற்படுத்தும். ஏன்னா ட்ரம்ப் இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று செய்வார். அவரை நம்ப முடியாது. அதனால் ஈரானியர்கள் கவனமோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் பதிவு செஞ்சிருக்கார். போரினுடைய வியூகம்ங்கிறது இப்போ மாறுது. அதை எதை வச்சு புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ட்ரம்ப் பேக் அடிக்கிறாரு, நெதன்யாகு ஃப்ரண்ட் லைனில் வராரு. ஈரானை இதற்கு முன் நாங்கள் ஒருபோதும் இருந்திராத நிலைகளுக்கு அவங்கள தள்ளிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் மேலே இருக்கோம், அவங்க கீழே இருக்காங்க, இதுதான் அவங்களோட சுச்சுவேஷன், இதை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை இன்னமும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்கை நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, அமெரிக்கா இஸ்ரேல் இந்த கூட்டணியில் ஒரு குழப்பம் நீடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ட்ரம்ப் ஒரு முடிவு எடுத்து போயிட்டுருக்காரு, நெதன்யாகு வேற ஒரு முடிவு எடுத்து போயிட்டுருக்காரு. அமெரிக்காவை முற்றிலுமாக மீறி இஸ்ரேல் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு இப்போ தொடங்கிருச்சு அப்படிங்கிறது தான் ஸ்கை நியூஸினுடைய ரிப்போர்ட்டு. நெதன்யாகு தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத ட்ரம்ப் சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று போடுறாங்க.
ஸோ வியூகத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. இனிமே வார் அப்படிங்கிறது ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் அப்படின்னு தான் மாற வாய்ப்பு இருக்கே தவிர ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா அப்படின்னு மாறுவதில் இருந்து கொஞ்சம் அமெரிக்கா கலண்டுக்கிட்டுச்சு இந்த போரில். அப்படின்னா என்ன, அமெரிக்கா தோத்துட்டேன் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. எது எப்படியோ ஊர் ரெண்டு பட்டுச்சு அப்படின்னா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற கதையா இப்போது சீனாவும் ரஷ்யாவும் ரொம்ப பெரிய அளவில் டைஅப்புக்கு வராங்க. அதாவது ஃபினான்ஷியல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய போர் சீனா ரஷ்யா அவரோட பாண்டை வந்து ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்குங்கிறாங்க. சலுகை விலையில் எண்ணெயை கொடுக்குது ரஷ்யா, அதை இன்னும் சலுகை விலையில் வாங்கி குமிக்கிறாங்க சீனா. அவங்களுடைய கரன்சிலேயே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப பாதுகாப்பானது, உலகத்திற்கு ஆரோக்கியமானது, பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு வலு சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. எரிசக்தி பாதுகாப்பின்மை பெய்ஜிங் மாஸ்கோ இந்த உறவுகளை வந்து வேகப்படுத்துது அப்படிங்கிற செய்தி. ஸோ ஊர் எப்படினாலும் போங்க, கூத்தாடிகள் 2 பேருக்கு கொண்டாட்டங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய கடைசி கட்ட தகவல். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பாண்டிச்சேரியில் மினி திருப்பூர் அறிமுகம். ஜவுளித்துறை வரலாற்றில் முதன்முறையாக நேரடி விற்பனை நிலையம் உங்கள் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். துணிகளை உற்பத்தி செய்பவர்களே நேரடியாக சந்தைப்படுத்துறதுனால வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில தரமான அனைத்து விதமான ஜவுளி துணிகளும் இங்கு கிடைக்கும். நேரடியாகவோ ஆன்லைன் வழியாகவோ ஒரு துணியானாலும் சரி, ஹோல்சேல்ல வாங்கினாலும் சரி, உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது தி திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். தொடர்புக்கு 7708011123. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.